மக்களை காப்போங்கிறாரு. இப்போ மக்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இல்லைங்கிறீங்களா நீங்க? அதாவதுங்க மக்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை? மக்களுக்கு என்ன சார், மக்களுக்கு என்ன பிரச்சனை? எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் சின்ன பிரச்சனை இருக்கும். ஓரத்துல இல்ல சார், இப்ப கூட ஆய்வு நடத்துறாரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நேத்து கூட 4 மணி நேரம் 10 துறைகள் ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு. மக்களை சென்றடையவில்லை திட்டங்கள் எல்லாம். அப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படிங்கறதெல்லாம் தகவல் வருது. ஒட்டுமொத்தமான மக்கள் பிரச்சனை சொல்லக்கூடாது. ஒரு சில திட்டங்கள் இன்னும் கீழே போய் சேர்றதுக்கான ஆய்வு அது. நாங்க செய்யற ஆய்வையே எங்களுக்கு எதிரான ஆயுதமா நீங்க பயன்படுத்தக்கூடாது. மக்களுக்கு என்ன டோட்டல் மாசம் தமிழ்நாடு முழுக்க ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கா? இல்லை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்களா? இல்லை பெரும் பஞ்சம் இருக்கா? சொல்லுங்க. இப்போ லாக்அப் மரணம், கஸ்டடியல் டெத் இருக்குல்ல, அது எப்பவும் நடக்கும். 1 2 எப்பவுமே நடக்கும். ஆக்சிடென்ட் நடக்காதா? கொலையே நடக்காதா? லாக்அப் மரணமே நடக்காதா? நடந்ததே இல்லையா? இல்லை, இதெல்லாம் நீங்க போன ஆட்சியில இதே மாதிரி அவங்க பேசும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அதிமுக ஆட்சியில நடக்கும்போது நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? நடக்கும்போது ஒரு முதலமைச்சர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. அவங்க லாக்அப் மரணம் போது எடப்பாடி பழனிசாமி என்ன ரியாக்ட் பண்ணார்? யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கே அலைபேசியில் போய் சாரிம்மா நடந்தது தப்பு, நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா? 25வது மரணத்திலையா? எத்தனை மரணமாக இருந்தாலும் நான் சம்பவம் நடந்தால் அதற்காக வருத்தப்பட்டு என்னுடைய ஆட்சி இது மாதிரி நடந்திருக்க கூடாது, நான் வருத்தப்படுகிறேன், சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மன வலிமை இருக்குல்ல, அது ஏன் எடப்பாடிட்ட இல்ல? அது முதல் மரணம் நடக்கும்போது நீங்க இத சாரின்னு சொல்லிட்டு இனிமே நடக்காதுன்னு உறுதி கொடுத்திருந்தா சரி. 25 மரணம் நடந்து 25வதுல நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொன்னா இதை எப்படி எடுத்து